Exercise 3.7, sixth question. If the quotient obtained on dividing 8x power 4 minus 2x square plus 6x minus 7 by 2x plus 1 is 4x3 plus px square minus qx plus 3, then find p and q and also the remainder. இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்கான்னு, இந்த கோஷன் வந்து இதை வந்து இது கொண்டு டிவைட் பண்ணும்போது கோஷன் இது கிடைக்கும். இதில் இருந்து பிக்யூ வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். 8x பவர் 4 இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 4 இருக்குது, க்யூப் இல்லை, அப்போ க்யூப் போட்டுக்கலாம். ப்ளஸ் 0 எக்ஸ் க்யூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 7. இதை வந்து எது கொண்டு டிவைட் பண்ண போகிறோம்? 2x ப்ளஸ் 1 2x ப்ளஸ் 1 கொண்டு டிவைட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எதை கொண்டு டிவைட் பண்ண போகிறோமோ அதை வந்து ஈக்குவல் டு 0 எடுத்துக்கோங்க. அப்போ 2x ஈக்குவல் டு ப்ளஸ் 1 இந்த பக்கம் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் 1/2. இப்போ வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது சிந்தட்டிக் டிவிஷன் மாடலில் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் பவர் 4க்கு பக்கத்தில் 8 இருக்குது, எக்ஸ் கியூப் பக்கத்தில் 0, எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் -2 இருக்குது, எக்ஸ் பக்கத்தில் 6 இருக்குது, கான்ஸ்டன்ட் வந்து -7 இருக்குது. இப்போது எக்ஸ் வேல்யூவை சைடில் போட்டுக்கோங்க. -1/2. ஃபஸ்ட்டு எப்போவுமே 0 தான் வரும். இப்போது இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 8 + 0 வந்து 8. இப்போது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ -1/2 × 8, 1 × 2 4 × 2 8, -1 × 4 வந்து -4. இதை வந்து இங்கே போட்டுக்கலாம். இப்போ திருப்பியும் அதே மாதிரி தான் இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 0 -4 வந்து -4 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ -1/2 × -4, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 1 × 2 2 to 4, இப்போ 2 கிடைக்கும். இந்த 2 வேல்யூவை இங்கே போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். -2 + 2 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 0 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -1/2 × 0 என்ன கிடைக்கும்? 0 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கும். இப்போ 0 வேல்யூ இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 6 + 0 வந்து 6. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -1/2 × 6, 1 × 2 3 2 வந்து 6, -1 × 3 வந்து -3. இப்போ -3யை இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. -7 -3 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது வந்து -10 போது -10 கிடைக்கும். இதான் வந்து ரிமைண்டர். இப்போ இதுலேருந்து கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து எக்ஸு, இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் கியூப். இந்த மாதிரி எழுதக்கூடாது, நம்ம வந்து புரியதுக்காண்டி இதில் எழுதிரும். இப்போ எடுத்து எழுதிக்கலாம் கோஷியன்ட். எடுத்து எழுதிக்கலாம். கோஷியன்ட் ஈக்குவல் டு 8x³ -4x² + 0x + 6. x ஈக்குவல் டு -1/2 இருக்குது. அப்போ 2ஆல் எல்லாமே டிவைட் பண்ணணும். x/2 × x³ -4/2 × x², 0 இருக்குது, ப்ளஸ் 6/2. இப்போ கட் பண்ணிக்கலாம். 1 × 2 2, 4 to 8, 1 to 2, 2 to 4, 1 to 2, 3 to 6. இப்போ 4x³ -2x² ப்ளஸ் இங்கே வந்து 0 போட்டுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வரும். அப்போ +0 + 3. இது கோஷியன்ட். இந்த கோஷியண்ட்டை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கூடால பாருங்கள், இந்த டேர்ம் கூடால கம்பேர் பண்ணணும். அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். கம்பேர் 4x³ + px² -qx + 3. இப்போது கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், p இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா -2 இருக்குது. அப்போ p ஈக்குவல் டு -2. நெக்ஸ்ட்டு க்யூக்கு பதிலாக 0 இருக்குது. அப்போ q ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். அப்போ p ஈக்குவல் டு -2, q ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், -10. ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு -10. அவ்வளோதான் ஆன்சர்.